ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் மேங்கோ கேசரி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆடி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி பிரசாதம் செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். மாம்பழ கேசரி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, மெஷரிங் கப்பால் 1 கப் ரவை எடுத்துருக்கேன். அதே கப்பாலே 1.25 கப் சர்க்கரை, 2 ஸ்பூன் சர்க்கரையில் 4 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ ரவையில் பாதி அளவு மாம்பழம் எடுத்து பியூரி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம நட்ஸு வந்து முந்திரி, திராட்சை, பாதாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய் சேர்த்து இதை பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேசரி செய்யறதுக்கு அதிகமான ஒரு கடாயை எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி, திராட்சைலாம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். அந்த நெய்யிலே நம்ம வந்து ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம். ரவை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கணும். ஒரு 4 நிமிஷமாவது வறுத்தாதான் கேசரி சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ரவையை தீய விடக்கூடாது. கொஞ்சம் தீஞ்சாலும் நல்லா இருக்காது கேசரி. ஆறுனாலும் நமக்கு அப்படியே லூஸாக இருக்கும் கேசரி. சாப்பிட்டானா 4 கப் தண்ணி எடுத்துக்கணும். ரவை எந்த கப்பில் எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால் 4 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்த ரவை, வறுக்காத ரவையாக இருந்தால் கூட நம்ம வறுத்துட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ரவை நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், ரவையை எடுத்துட்டேன். அதே கடாயிலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இந்த மாம்பழத்தை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து ஒரு நிமிஷம் நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். அப்போ தான் கேசரி சூப்பராக ஃப்ளேவராக இருக்கும். பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அந்த மாம்பழ பியூரியை வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா 1 நிமிஷம் இப்படி வதக்கினோம்னா போதும். இப்போ பாருங்கள், இந்த மாம்பழம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரவை இருக்க அதே கப்பாலேயே நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 6 நாள் கேசரி வந்து சாஃப்டாகவே இருக்கும், கட்டி தட்டாமல். இல்லாட்டி கட்டியாகிடும் கேக்கு மாதிரி. 2 3 4 கப் தண்ணி சேர்த்துப்பேன். தண்ணி கொதிக்கிட்டோம். இப்போ மாம்பழம் என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா, வதங்கிட்டு கட்டிக்கிட்டியா? நம்ம ரவையை போட்டு கிண்டுனதும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிக்கும். நீங்கள் இன்னும் டார்க்காக வேணும்னா ஃபுட் கலர், எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாம்பழத்தோடு சேர்த்து தண்ணி 4 கப் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு நம்ம அந்த வறுத்த ரவையை கொட்டி கிண்டிக்கலாம். இப்போ ரவை வெந்து வரும்போது நம்ம மிக்ஸ் பண்ணக்குள்ள இந்த மாம்பழமும் கரைஞ்சிக்கும். இதில் இப்போ அதில் நான் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கிறேன். நம்ம ரவை வெந்து வந்ததுன்னா சர்க்கரை சேர்க்கணும். நான் 1 கப்புக்கு 1.25 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். மாம்பழம் சேர்த்துருக்கேன். இந்த கலரே போதும்னா நீங்கள் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ ஆடி வெள்ளிக்கிழமை, இப்போ ஆடி மாதம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பிரசாதம்லாம் செய்வோம். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறுன்னு. அப்படி செய்யக்குள்ளே இந்த மாதிரி மாம்பழ கேசரி செஞ்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. இப்போ இதில் நான் வந்து கொஞ்சோண்டு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். கலரும் கொடுக்கும். மாம்பழ கலர் லைட்டாக இருக்கிறதே போதும்னாலும் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நான் குங்குமப்பூ சேர்த்து கிண்டுறேன். ரவை பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோம். பாருங்கள், ரவை எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். நம்ம ரவையை வறுக்கிறதுல தான் இருக்குது கேசரியோட டேஸ்ட்டு, ஸ்ட்ரக்சர் எல்லாமே. குறைஞ்சது 4 நிமிஷமாவது நம்ம வறுக்கணும்.
ரவை நல்லா வெந்து வந்த பிறகு தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். குட்டி ஸ்பூனாக இருக்குன்னு 2வது பண்ண போகிறேன். இப்போ ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம கிட்டக்கையே இருந்து கிண்டி விடணும் சிம்மில் வச்சு. இப்போ ரவை வெந்துருச்சு, சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ரவை எடுத்து அதே கப்பாலே நான் 1.25 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த கேசரி இப்போ அப்படியே வெந்து வரும்போதே மாம்பழத்தோட வாசனை நல்லா சூப்பராக ஃப்ளேவராக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம சர்க்கரையை போட்டு கிண்டக்குள்ளே இது எவ்வளோ லூஸாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன் கேசரியை. இப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குங்க கேசரி. நான் நெய் ரொம்ப சேர்க்கலை. நம்ம வீட்டில் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு எதுக்கு அவ்வளோ நெய் சேர்க்குறதுன்னு சேர்க்கலை. இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நெய் சேர்க்க போகிறேன். இப்போ கேசரி ரவாயெல்லாம் வெந்ததும் சர்க்கரை சேர்த்தோம். இப்போ கேசரியும் ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரையோடு சேர்த்து ஏலக்காய் முனிக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். ஏலக்காய் முனிக்கி வச்சதை சேர்த்துக்கிறேன். மாம்பழ கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ஆடி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு மாம்பழ கேசரி நைவேத்தியம் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நெய் சேர்த்துருக்கோம் 2 ஸ்பூனு சேர்த்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நம்ம நெய் நிறையா சேர்த்தோன்னா இந்த மாதிரி ஒட்டாது. இது 6 நாளும் இப்படியே இந்த ஸ்டேஜுக்கு இருக்கும். சாப்பிட்ற அளவுக்கு எடுத்து ஸ்பூனால் சூப்பராக இருக்கும். ஏலக்காய் எல்லாம் சேர்த்து கிண்டியாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். சூப்பரான சுவையில் மாம்பழ கேசரி ரெடி ஆகிடுச்சு. நான் நெய் அதிகமாக சேர்க்கலை. நீங்கள் வேணால் இன்னும் ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையில் மேங்கோ கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பிரசாதமாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கேசரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு தெரியுதா? சாஃப்டாக செம்மையாக டேஸ்ட்டாக இருந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லட்சன்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.